1752ஆம் ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானி பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு முக்கியமான பரிசோதனை செய்ய முடிவு செய்தார். அவர் தெரிந்து கொள்ள விரைந்தது மின்னலில் மின்சாரம் இருக்கிறதா என்பதைத்தான். ஒரு புயலுடன் கூடிய இடியுடன் அவர் ஒரு காகித பட்டத்தை வானத்தில் பறக்கவிட்டார். அந்த பட்டத்துடன் இணைக்கப்பட்டிருந்த நூலின் முனையில் அவர் ஒரு உலோக சாவியை கட்டினார். பட்டம் புயலுக்குள் மிதக்க சாவி மீது சிறிய அளவு மின்னேற்றம் ஏற்பட்டது. அதனுடன் பிராங்க்லின் உணர்ந்தார், மின்னலில் மின்சாரம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் அந்த பரிசோதனையில் உயிர் பிழைத்தார். ஆனால் அதன் மூலம் மின்சாரம் குறித்து உலகம் ஒரு புதிய வழியில் யோசிக்கத் தொடங்கியது. இதுவே மின்சாரத்தின் வரலாற்றில் ஒரு புரட்சிகரமான தொடக்கம்.